ரொம்ப சீக்கிரத்திலேயே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல போர் வந்துரும் போல் இருக்கே அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் இப்ப முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா போறதான் விரும்புது அப்படின்னா சீனா அதுல இறுதி வரைக்கும் கண்டிப்பா போராடுறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து தெளிவா சொல்றாங்க. சோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்க்கலாம். அமெரிக்கால ஒரு ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்னும் போது அது சைனால விற்கும் போது அவங்க எக்ஸ்ட்ராவான பிரைஸ் போட்டு விற்கிறாங்க. லைக் அவங்க இங்க இருந்து அங்க போய் விற்கும் போது டாக்ஸஸ் இன்க்ளூடா எக்ஸ்க்ளூடா அதிகமாவே இருக்கு. சோ அதே மாதிரி இப்போ அமெரிக்காவில சைனா ப்ராடக்ட்ஸ் விற்கும் போது நம்ம அதாவது அமெரிக்கால அந்த அளவுக்கு அவங்க டாக்ஸ் போடல. ஆனா நீங்க ஏன் எங்களோட ப்ராடக்ட்டை ஏத்துறீங்க அப்படின்ற ஒரு காண்டுல டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 10% இருந்துச்சு அப்படின்னா இப்ப 20% நான் அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக்கிட்டாரு. இந்த டாக்ஸ் வந்துட்டு திடீர்னு ஹை பிரைஸ் வாங்கும்போது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குற பொருள் 20 ரூபாய்க்கு வாங்கும்போது மக்களுக்கு எப்படி இருக்கும்? சோ இதனால எங்களுடைய வர்த்தகம் குறையுது, நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாயிடுறாங்க சைனா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு, அதாவது அமெரிக்கா இருக்கு இல்லையா, அங்க வந்து சைனா எம்பசி இருக்கு, அதாங்க சைனா தூதரகம். சோ இங்க இருந்து அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அபிஷியலா ஒரு விஷயத்தையுமே டிக்ளேர் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு வர்த்தக ரீதியா அதாவது ட்ரேட் ரீதியாவும் வரி ரீதியாவும் எந்த போர் நடத்தினாலும், வரி போரானாலும் வர்த்தக போரானாலும் நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க வந்துட்டு அமெரிக்கா நீங்க போர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நாங்க இறுதி வரைக்கும் போராடுறதுக்கு ரெடியா இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணலாம், அப்ப ஆட்டம் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபயருக்கு வந்திருக்காங்க. சோ அது அவங்க சைட்ல இருந்து அபிஷியலா கொடுத்ததுனால ட்ரம்ப்புக்கு இன்னும் டென்ஷன் தலைக்கேறிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து சைனா மேல பல காண்டுல இருக்கிறாரு. இதுல வந்து திடீர்னு இவங்களும் அவங்களும் நான் எப்படி இறங்குவேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே சைனா ஒரு ஹைப்லயே தான் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் விவாதமும் பயங்கரமா போக உடனே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதாங்க வர்த்தக நிறுவனம் இருக்கு இல்லையா, அங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் எங்களை ரொம்ப படாப்படுத்துறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரைஸ் பண்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது, இது எங்கெல்லாம் போய் இடிக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் திரும்பவும் வார் ஸ்டார்ட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயங்கர பயத்துல பல பேர் இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏன் அடிச்சுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேர்ல்ட் வைல உங்களுக்கு என்ன நடந்தாலும் இல்ல நம்மளுடைய ஊர்ல பொலிட்டிக்கல் நியூஸ் என்னவா இருந்தாலும் எல்லா இன்ஃபர்மேட்டிவ் நியூஸும் நான் உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியா வந்து சேர்த்துருவேன். சோ மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.